இன்றைய முக்கிய செய்தி நம்ம இன்னைக்கு ஒரு போர் பதற்றமான ஒரு இடத்துல தான் நம்ம போக போறோம். இஸ்ரவேல் தேசத்திற்கும் பலிஸ்தீன் தேசத்திற்கும் நம்ம ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைய செய்தி என்னன்னா, பெலிஸ்தீன் நாட்டோடைய சாம்பியன், அதாவது பெலிஸ்தீன் நாட்டோடைய மிக சிறந்த வீரர் கோலியாத்து, அவர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்கிறாரு. அவர் எதிர்க்க யார் இருக்கிறா, உங்களிலிருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம், யார் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கோலியாத்தோடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண போறாங்க, யார் கோலியாத்தை எதிர்த்து நிற்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம நம்மளுடைய செய்தியாளர் இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் பார்ப்போம். சொல்லுங்க, என்ன நடக்குது, என்ன அந்த இடத்துல யார் வர போறா, இஸ்ரவேல் தேசத்துல யார் அமுச்சு விட போறாங்க, என்ன நடக்குது, இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல கோலியாத் அவர் போர்க்களத்தில் வந்துட்டாரு. அவர் சத்தமாக கூப்பிட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேல்ல இருந்து யார் அவர்கிட்ட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு. ஸோ கோலியாத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா, கோலியாத் ஒரு அரக்கரன் கூட சொல்லலாம், அவர் மா வீரர்னு கூட சொல்லலாம். ஸோ பெலிஸ்தீனுடைய மா வீரர், ஒரு சாம்பியன் வீரர். அவர் 9 அடிக்கு மேலே ஹைட், அவருக்கு நல்ல வெயிட்டு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி தோல்வின்றதை பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு சாம்பியன் வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரவேலும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, யார் யார் அமுச்சு விடலாம், யார் யார்கிட்ட அந்த பவர் இருக்குது, கோலியாத்தை எதிர்த்து நிற்க யாரால முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இஸ்ரவேலில் நிறைய சிறந்த வீரர்கள் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எல்லாரும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. யார் அமுச்சு விடுவாங்க, சவுல் ராஜாவே வருவாரா, அது மட்டும் இல்லாமல் சவுல் ராஜா இல்லை அவருடைய படை தளபதி வருவாரா, இது நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் இஸ்ரவேல் யார் அமுச்சு விட போறாங்க அப்படின்னு. ஸோ தகவல்கள் வருகிறது, இஸ்ரவேல் யார் வர போறா, யார் கோலியாத்துக்கு எதிராக போரிட போறாங்க, யார் சண்டை போட போறாங்க அப்படின்னு நம்ம அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில நிமிடங்களில், இன்னும் சில நொடிகளில் அந்த யாருன்னு அப்படின்னு வெளியே வர போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், யார் வர போகிறாருன்னு. நம்மளுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்குது. இன்னும் சில நிமிடங்களில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் கோலியாத்தை எதிர்த்து நிற்க போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது தாவீது தாவீதா தாவீதா. ஸோ யார் இந்த தாவீது? ஸோ இதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக நம்ம பார்த்துருக்கோம், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கு ரெப்ரசென்ட் பண்ண தாவீது தான் செலக்ட் ஆயிருக்காரு. கோலியாத்துக்கு எதிராக தாவீது தான் இருக்கிறாரு. ஸோ தாவீது யாரு, அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவர் எவ்வளவு வார்க்கெல்லாம் போயிருக்காரு, இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாவீது ஒரு போர் வீரன் கிடையாது, அவர் ஒரு சின்ன பையன், ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சவுல் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னும் தகவல்கள் வருது, திடுக்கிடும் தகவல்கள். இது சவுலா அனுமதிச்சதில்லை, இது சவுலா சூஸ் பண்ணதில்லை. தாவீது வாலண்டியரா சவுலுக்கிட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்தவித ஆர்மரியோ, அதாவது எந்தவித கவசமோ எந்தவித பட்டயமோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இஸ்ரவேல் தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஒரு சின்ன பையன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது, எந்தவித போர் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம கோலியாத்தை எதிர்க்கு சண்டை போட வந்திருக்கிறாரு. ஸோ இன்னும் சில நிமிடங்களில் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்ன நடக்கும் போது, என்ன ஒரு முடிவு, இது ஒரு தவறான முடிவு என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இன்னும் சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியும் தாவீது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இந்த இடத்துல கோலியாத் அதை பார்த்தோன்னே பாருங்க, ரொம்ப ஒச்ச சவுண்டோட, ரொம்ப சவுண்டா அவர் ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. இந்த இடத்துல இன்னும் நேரலை காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது கோலியாத் கிட்ட சண்டை போட ரெடி ஆயிட்டாரு. அவர்கிட்ட எந்தவித ப்ரொடெக்ஷனும் இல்லை, எந்தவித பட்டயமும் இல்லை. அவர் கையில இன்னும் சில இம்பார்ட்டன்ட் தகவல்கள் வருது. தாவீது அவர் கையில ஒரு கவனம், சில கற்களும் இருக்குது. இதோ 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 அடிச்சானயா தாவீது, நெத்தி அடி, அதில் விழுந்தானயா கோலியாத் செத்தபடி. இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, கோலியாத்தை தாவீது வீழ்த்தி விட்டார், கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறார். நம்ம இன்னும் நேரலை காட்சிகள் பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தோட கத்தியை எடுத்து அவருடைய தலையை துண்டித்து இருக்கிறார். இந்த இடத்துல தாவீது வெற்றி அடைந்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். யாரும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு. எல்லாருமே ஒரு பதற்றமான இருந்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க தாவீதால தாக்கு பிடிக்க முடியுமான்னு. ஆனால் இந்த இடத்துல தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். பேக் டு தி ஸ்டுடியோ. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். சோ தாவீது கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், தாவீது
சரித்திரத்தை படித்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அவர் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பட்டத்தையும் பலத்தையும் நம்பி இருக்கல, நான் தேவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வேலையை ஜெய ஜனங்களே, நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில கோலியாத்து மாதிரி பெரிய பல பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எப்போதுமே தேவனை நம்புவோம். நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய மற்ற காரியத்தை நம்ப வேணாம், தேவனை நம்புங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. தாவீது கோலியாத்தை முறியடித்தது போல இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களையும் முறியடிக்க ரெடியா இருக்கிறாரு. நீங்க தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு புதிய செய்திகளுடன் சந்திப்போம். அது வரைக்கும் God bless you all.